ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 months ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். லைவாக வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த நியூ ஹவுஸில். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேக் டு பேக் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு, பிடிஎம் இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் டே, கிறிஸ்மஸ் வரப்போகுது. பேக் டு பேக்கில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இருந்தே என்னால் வந்து வீடியோ வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. ஐ ஹோப் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய என்ன கண்டென்ட் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டும் 1 month எனக்கு வந்து ட்ரை காஃப் கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் லைவாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவு உங்களுக்கு வந்து என்னோடய ஆடியோலாம் இருக்கும்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் லைவாக ஷூட் பண்ணால் கொஞ்சம் ஒர்க் பர்டன் கம்மியாக இருக்குமேன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்மஸ் எனக்கான ஒரு பேம்பரிங்கு, இந்த அப்கமிங் இந்த லாஸ்ட் இயர் ஒர்க்கிங் இயர் ஆஃப் தி கிறிஸ்மஸ் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட்ஸ், டிஎம்எல் பிளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கிண்டர் கார்டன் டீச்சரோட கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ், என்னோட ஒர்க் லைஃப் ஸ்டைலும் வந்து பிளாக்ஸில் இருக்கும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து இங்கே பிரேக் விட்ட மாதிரி அங்கேயும் பிரேக் விட்டுட்டேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட் போடுவேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிளாம் கேர்ள் தமிழ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வந்து ஒர்க் டு டூ அப்படின்னு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஆனுவல் டே அடுத்த இயர் தான் வரப்போகுது. ஆனுவல் டேக்கான ப்ரிப்பரேஷன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக 2:39 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எங்களோட ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சுது, அதுக்கான வச்சுருந்த ஒரு நெயில் பாலிஷு இன்னும் நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெடி ஆகலை. பட் இதுவே வச்சுருக்கலாம், பட் பார்க்கலாம் ஏன்னா மாத்திரம் நல்லா தான் இருக்குது. பட் கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெட் ஆர் ஒயிட் அது வந்து எடுக்கணும். என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஹெவியான இந்த ட்ரை காஃப் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் கொஞ்சம் ப்ராப்பராக பேச முடியல. பட் எனிஹவ் நான் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்கான செல்ஃப் கேர் பேம்பரிங் இருக்க போகுது. அண்ட் ஸ்கூலில் நான் கிறிஸ்மஸ்க்கு என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க் என்னெல்லாம் பண்ணேன் அது வந்து இந்த வீக்கில் ஃபுல்லாக நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த ஹோப் இந்த வீடியோவோட ஒரு லாஸ்ட் vlogmas வீடியோவாக இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேர் மாஸ்க்கு நான் ப்ளம் பிராண்ட்லேருந்து கோகனட் வேரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் க்ரீமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து தாராளமாக உங்களோட ஹேர் ரூட்ஸ்லேருந்து ஹேர் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 year மேலேயே வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே என்னோடய ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணும். இப்போல்லாம் நான் வந்து நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி, அப்போல்லாம் நான் வந்து இந்த ப்ராடக்டாகவும் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது லைட்டாக உங்கள் ஹேரை வந்து செமி வெட் பண்ணிவிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஹேர் ஃபாலிகுல்ஸில், இந்த ரூட்டன்ஸில் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகும். ஸோ இது ஹேர் மாஸ்க்னால இந்த ரூட்லேருந்து டிப்பு வரையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் மாஸ்கோட ஹெட்டில் வந்து ஒரு 30 minutes வந்து சோக் ஆகட்டும். அது வரையும் மீன்வெல் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆஃப்டர் 30 minutes ஹேர் வாஷ் வந்து பண்ண போகிறேன். ஹேர் வாஷ்க்கு இப்போது நான் கரண்ட்லி என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லோரியலேருந்து இந்த ஷாம்பூ அண்ட் பெல்கிரீம்லேருந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷ்னர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் எப்பயுமே வந்து ஷாம்புவை டேரெக்டாக ஹேருக்கு கொடுக்கறதில்ல, இதை மாதிரி வாட்டரோட டைல்யூட் பண்ணி தான் ஹேரை வந்து வாஷ் பண்ணுறேன். அண்டு லெட்ஸ் சேவ் ஈவியர் பிராண்ட்லேருந்து ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி பாடி ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பேம்பரிங்னால சரி இப்போயே வந்து எடுத்து ஹேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு விப்டு க்ரீம், ஷேவ்டு க்ரீம், உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஹேரை எடுக்க ரொம்ப இச்சிங்காக ரொம்ப பர்னிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேவ்டு பாடி க்ரீமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் பாடியில் கூட ஹேர்ஸை வந்து ரிமூவ். ஹேர் கண்டிஷ்னருக்கு பெல்கிரீம்லேருந்து இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் கண்டிஷ்னர் எப்பயுமே ஹேரோட லென்த்தில் தான் அப்ளை பண்ணணும். அதுவும் பண்ணிவிட்டு ஒரு 10 to 30 செகண்ட் வச்சுட்டு அதையும் நான் வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபாலோட் பை ஹேரில் எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியும் அதே தான் நான் வந்து லெக்ஸுக்கும் ஹேர் ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
ஹேண்டுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணினேன் சேம் ப்ரொசீஜர் தான். லெக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹேரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பேம்பரிங் வந்து போயிட்டே வந்து இருக்குது. ஹேர் ட்ரை ஆகிற டைமில் மீன்வால் இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது ஹேரையும் வந்து ட்ரை பண்ணணும், மீன்வால் நான் பெட்டையும் க்ளீன் பண்ணி கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணணும். அதையும் வந்து பார்த்துலான்னு சொல்லிவிட்டு நல்லா அவுட்டர் சைட்லேருந்து ஒரு சில் ப்ரீஸை எடுத்துக்கிட்டே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட சேர்த்து பில்லோ கவர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு 2 பில்லோ கவர்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணி ஓரளவு பெட்டை வந்து பக்காவாக செட்டில் பண்ணி அப்பாடா அப்படின்ற மாதிரி அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகிருந்துச்சு. இந்த வீக் தான் ஒரு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெக்கேஷன் ஹாலிடே வர்றதுனால ரொம்ப 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 ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இந்த வீக் வந்து சூப்பராக வந்து எனக்கு போயிருந்துச்சு. இன்னும் 3 to 4 days வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீவ் வந்துடுமே அப்படின்னு நினச்சிட்டே இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்பா அது மாதிரி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்க்கெலாம் ஜாலியாக லீவ் வரும்னு எக்ஸைட் ஆனது போய் இப்போ நானே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் போது அதே லீவுக்கே எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவும் ஆகிறது இன்னும் ஒரு த்ரோபேக் மெமரிஸ்குள்ளே வந்து கொண்டு போகுது. நீங்கள் யாராச்சும் இதை மாதிரி ஹாலிடேஸ்க்கு வந்து எக்ஸைட்டடாக ஆகிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஸ்கூலுக்கு போகும்போது தான் அகெயின் ஐ எம் கோயிங் டு கெட் இன் டு தட் ஒர்க் ப்ரெஷர் ஆனுடைய ஹெட். ஸோ அதுக்கான பிளானிங்ஸும் வரும். அப்போல்லாம் என்னால் எப்படி இருக்க முடியும் கூட தெரியல, வீடியோஸ் போட முடியுமான்னு. பட் ஓகே, இருக்க மட்டும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நான் வ்ளாகாகவே எடுக்க இன்னும் ஹாப்பியாகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ எஸ், கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸோட செலிப்ரேஷன் லைண்ட் அப் ஆகிருக்கு. சரி, ஐப்ரோஸும் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுக்கலான்னு அதையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே ஐப்ரோ மேலே இருக்கக்கூடிய ஹேர்ஸை மட்டும் தான் ஷேப் பண்ணுவேன். ஐப்ரோஸ் கீழே இருக்கிறத நான் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஸ்க்ரப் பண்ணி ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸ்கின் கேர் பண்ணி ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு சிவியராக கோல்டு 1.5 month மேலே இருக்கிறதுனால நான் டிஐஒய் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. சரி, ஸ்க்ரப் பண்ணலாமேன்னு ரைஸ் ஃப்ளார் பவுடரை ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஃபேஷியல் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் ஃபாலோட் பை பில்கிரிமில் இருந்த ஃபேஷியல் மிஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த ஆயுர்வேதிக் ஃபேஸ் சீரமும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் டேஸ் ஆனதுனால லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் இருக்குது. பட் இது என் ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இது ஜென்டலாக வந்து நான் ஜேடி ரோலர் வச்சும் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தேன். அவ்வளோதாங்க, கிறிஸ்மஸ்க்கு நான் என்னோடய குட்டி பேம்பரிங் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக ஹேரும் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதனால் நிவ்யாவோட பாடி லோஷனை அப்ளை பண்ணிட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சர் கொடுத்துக்கிட்டேன். மீன்வால் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் மினி விளாக்ஸும் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால் ஷூட்டிங் ஒர்க்கும் வந்து இருந்துச்சு. ஈவினிங் போல் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு என்னோடய ப்ரேயரோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நாள்லேருந்து கிறிஸ்மஸ் வீக்கோட செலிப்ரேஷன் ஆஹெட் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய ஒர்க்ஸும், அதாவது என்னோடய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஒர்க்ஸும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூல் ஒர்க்ஸும் சேர்ந்து டைரியில் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஏர்லி ஒன்ஸ் தான் வைக்கிறோம் நெயில் பாலிஷ்ன்னு சொல்லிவிட்டு சரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது என் ஸ்கூல் ஸ்டேக்கில் வச்சுருந்த ஒரு நெயில் பாலிஷு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் வைப்பில் ஒரு நெயில் பாலிஷ் வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். இந்நேரம் அந்த வீடியோ உங்களுக்கு லைவாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே விலாகும் வந்து ஐ திங்க் மினி விலாகும் பார்த்துருப்பீங்க. நெயில் பாலிஷெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டேன். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 AM. இப்போ என்னோடய டேஸ்லாம் 5 AM to 5:30க்குள்ளவே டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுது. நான் வந்து இப்போ கொஞ்சம் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் ஹியரப்பாக வந்து ஏர்லியாக வந்து வேக்கப் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் நைட்டே இந்த வந்து பீஸ் வந்து சோக் பண்ணிட்டேன். பீஸ் அண்ட் ஆலு புலாவ் அப்படின்னு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக ஓரளவு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் நான் பண்ணது. அதனால் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்றது ஹியர் அண்ட் தேர் அப்படி லைட்டாக குக்கரில் போட்டு 1 pot ரைஸ் செய்யலாம் தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக 1 pot ரைஸ் ரெசிபியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மசாலா மட்டுமே கொஞ்சமாக இருந்துச்சு நினைக்கிறேன். அண்ட் இந்த டே ரொம்ப கோஸியாகவும் சன்னி லைட்டாக இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் ஃபைனல் அவுட்புட் ரைஸ் வந்து மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது. டேஸ் ஆர் கெட்டிங் க்ளோசர், டேஸ் ஆர் கெட்டிங் நியரிங். அண்ட் எஸ், இன்னொரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு. ஸோ இன்றைக்கும் ஒர்க்குக்கு வந்து எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவும் கிளம்பிட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் வந்து பூஜா ப்ரேயரோட ஸ்டார்ட் ஆகுது. டேவும் பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஒர்க்குக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த கிடையாது ஒரு சைல்டுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கான க்ரீட்டிங் கார்டையும் வந்து சைல்டு கொடுத்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியாச்சு. அண்ட் கிவிங் மை நைஸ் கிறிஸ்மஸ் வைப்ஸ் சாண்டா அந்த ஷேடில் வந்து ஒரு நைஸ் வந்து பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். தி லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன் திஸ் இயர், த லாஸ்ட் அட் த எண்ட் வந்தாச்சு. இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் கோகோனட் போட்டு ஒரு ரைஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் நான் வந்து ரெட் கலர் கிறிஸ்மஸ்க்கு வந்து வேர் பண்ணியிருந்தேன் கலர். இந்த வாட்டி வந்து ஒயிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்டா பிரிண்டான இந்த டிஷர்ட்ஸும் அண்ட் பிளாக் ஜெக்கின்ஸும் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்படி பார்க்கலினா அந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே இந்த விலாகை பார்த்துக்கிட்டு இருங்க. எஸ், டுடே ஐ எம் அ சாண்டா கேர்ள். அனதர் ஒரு கெட் ரெடி வித் மீ வந்து பார்க்கலாமா? சாண்டா கேர்ளோட ட்ரெஸ், அதாவது சாண்டாவோட ட்ரெஸ் வந்து மார்னிங் கிட்ஸை க்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு கிடைச்ச சான்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜாலியாக கிட்ஸோட என்ஜாய் பண்ணி இந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் இதுதான் எங்களோட ஒர்க் லொக்கேஷன் ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் டைம் எடுத்து பொறுமையாக நானே தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அதுக்கே எனக்கு ஃபேஸில் அவ்வளோ ஸ்வெட்டிங்கு. ஃபுல்லாக வேர் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி டே வந்து ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் கிறிஸ்மஸ் சாக்லேட் கிஃப்ட் இல்லாமல் எப்படி சாக்லேட் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அட் லாஸ்ட் வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்பாடா, இதுக்கப்புறம் ஒரு குட்டி வெக்கேஷன் பிரேக் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீலோடவே வந்து இருந்துச்சு. அண்ட் எஸ், நல்லா ஒரு சூப்பரான ரெஸ்ட் எடுக்கலாம். பேக் டு பேக் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இந்த பிரேக் கரெக்டான ஒரு மேண்டிட்டரி பிரேக்காக இருக்கும்.
ஆஃப்டர் அ மந்த் அப்படின்னு சொல்லலாம். நானும் அம்மாவும் டெம்பிளுக்கு ஒன்றா போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ஃபைன் ஈவினிங் வந்து நர்சரியில் போய்ட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து பிக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிளான்ட்ஸ்லாம் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடய லிட்டில் கார்டன்ஸ்லாம் வ்ளாக்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. சில மினி வ்ளாக் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபியூ மோர் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு கோவிலுக்கும் போகலாம். அண்டு குட்டி ஷாப்பிங்கும் சைட் பை சைடு இருக்கும். இதை அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.